ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னது? திடீர்னு சிலபஸ்ல சேர்த்துருக்காங்களா, இல்லை இது ஏற்கனவே சிலபஸ்ல இருக்கா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு, ஸ்கூல் புக்கில் 10th ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே இது இப்படி பண்ணலாம், இது இப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வாசிக்கணும், வாசித்து ஆன்சர் போடணும். இது ஒத்தையாக இருக்காது, 5 கொஸ்டினாக இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கும். ஆக்சுவலாக சிங்கிள் கொஸ்டினாக இருக்காது, 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு இது முன்னாடிலாம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. 18ல் கேட்டாங்க, 20லையும் கேட்டாங்க, 20 குரூப் 4ல் கேட்டாங்க, 18 குரூப் 2ல் கேட்டாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. சரியா? ஸ்கூல் புக்கு தான் இது. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். நான் இதை உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் தனியாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாசிக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான், இதுக்கு பேரே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். கஷ்டமாக இருக்குமா சார், வாசிக்கிறதுக்கு தெரியாத வார்த்தையாக வந்துருமா சார், கஷ்டமான பேசேஜாக வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு பேசிக் ரீடிங் ஸ்கில் இருந்துச்சுனாலே, சாதாரணமாக வாசிச்சிருவீங்க அப்படின்னாலே நீங்கள் இதெல்லாம் தட்டிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க. Bungee jumping is an activity that involves jumping from a tall structure while connected to a long elastic cord. இது பங்கி ஜம்பிங்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெரிய டாலாக ஒன்று இருக்கும், இங்கேருந்து இப்படி குதிப்பாங்க, காலில் கயிறு கட்டியிருப்பாங்க, அதுதான் பங்கி ஜம்பிங். இது எலாஸ்டிக்காக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நிறைய வீடியோஸில் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. டால் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸட் ஆப்ஜெக்டாக இருக்குமா, பில்டிங்காவோ பிரிட்ஜாவோ கிரெயினாவோ. ஆனால் மூவபிள் ஆப்ஜெக்ட் வந்து ஜம்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூனோ ஹெலிகாப்டரோ. இது வந்துட்டு கிரவுண்டுக்கு மேலே இதால் ஹவர் பண்ணுறதுனா, ஹவர் அப்படின்னா டு பி சஸ்பெண்டட் அபவ் தி ஏர். காற்றுக்கு மேலே அப்படியே நிற்கிறது, அதுதான் ஹவரிங் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? ஹவரிங் அப்படின்னா காற்றுக்கு மேலே அப்படியே அதால் நிற்க முடியும். இப்போ பூமிக்கு மேலே காற்றுல அப்படியே நிற்க முடியும். இப்போ இங்கே இருக்காங்க, இப்படி அப்படியே மிதக்குறாங்க. லெவிட்டேட்னாலும் மிதக்கிறது. இப்படி ஒரு பொருள் இப்படியே மிதக்குது அப்படின்னா அதான் ஹவர். ஹெலிகாப்டர் ஏர் பலூன்னா தரையை தொடாமல் அப்படி மிதக்கும். அதுல இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதையுமே நீங்க டால் ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்ணிக்கலாம். The thrill comes from the free falling. கீழே விழுறதுல தான் த்ரில் வருது. அண்ட் த ரீபவுண்ட்னா அந்த கயிறு அப்படி அடிச்ச உடனே அப்படி திருப்பி வரும். இந்த பர்சன் ஜம்ப்ஸ், குதிக்கும் போது கார்டு ஸ்ட்ரெச் ஆகுதான், ஜம்பர் ஃப்ளைஸ் அப்வர்ட்ஸ் அகெயின். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இப்படி குதிப்பாங்க, குதிச்சு திருப்பி இப்படி வருவாங்க, திருப்பி இப்படி விடுவாங்க, திருப்பி இப்படி போவாங்க. ஆஸ் த கார்டு ரீகாயில்ஸ், அது எலாஸ்டிக் கார்டு பார்த்தீங்களா? ஸோ ஏறி இறங்கும். வாசிச்சாலே நமக்கு புரியுது. கண்டினியூஸ் டு ஆசிலேட் அப் அண்ட் டவுன் அண்டில் ஆல் த கைனடிக் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட். கைனடிக் எனர்ஜி போகிற வரைக்கும் அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்த பற்றி பேசியிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பங்கி ஜம்பிங் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியான்னு. ஹைட் 83 meters. Jumping heights located in Mohanchatti village in Rishikesh. It is only place in India where bungee jumping can be done from a fixed platform. Fixed platformல இருந்து பண்ணக்கூடிய ஒரே பிளேஸ் இதுதானா? It is also India's only fixed platform bungee performed from a professional cantilever. கேன்டிலீவர்னா ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஃபிக்ஸ் ஆகியிருந்து இப்படி ஒரு பீம் போச்சுன்னா இதான் கேன்டிலீவர் பீம். இதான் கேன்டிலீவர், ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். டு செப்பரேட் இட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் கிரியேட் இன்ஸ்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ஜோன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஃபிக்ஸடு பிளாட்ஃபார்ம் பங்கி ஜம்பிங்னா என்னென்னு வாசிச்சுட்டு இருக்கோம். இது புரியும். இது எதுலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? ப்ரொஃபஷனல் கேன்டிலீவர்லேருந்து. இது என்டர்டெயின்மெண்ட் பார்க்ல இருந்தெல்லாம் பிரிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ஜோன் உருவாக்குறாங்க. இதை டிசைன் பண்ணது டேவிட் அலடைஸ் ஆஃப் நியூசிலாந்து. கேன்டிலிவர் பிளாட்ஃபார்மை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ஒரு ராக்கி கிளிஃபு ஓவர் லுக்கிங் த ரிவர் ஹால். அப்போ ரிவர் இங்கே இருக்கு, ரிவர் இப்படியே ஓடிட்டு இருக்கலாம். இங்கேருந்து ஒரு ராக்கி கிளிஃபு, இப்படி ஒரு இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளிஃப்னா வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதுல இருந்து ஒன்று சைடில் வருது அப்படின்னா அதான் கிளிஃபு. அப்போ அந்த கிளிஃப்ல இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு கெட்டியிருக்காங்க, ஒரு பங்கி ஜம்பிங் ஒன்று கெட்டியிருக்காங்க. சைடில் அந்த வியூ என்ன வியூ இருக்குன்னா, ரிவருடைய வியூ இருக்கு. அமிட்ஸ் த வாஸ்ட்னஸ் ஆஃப் நேச்சர் லென்ஸ் டு அன் அப்சல்யூட்லி பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா அப்படின்னு மூச்சு இழுக்கிற அளவுக்கு அது அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க.
அடுத்தது ஜம்பிங் ஹைட்ஸு சேஃப்டிலாம் இருக்குமா அப்படின்னா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்குது. ஒரு ஜம்புக்கு 2500 ரூபா, கொஞ்சம் காசு தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த்து தான். பங்கி ஜம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இது எதுக்கு நடுவில் இருக்குன்னா ரிஷிகேஷ் அப்படிங்கிற அழகான ஊர் ஆக்சுவலாக. ஸோ அந்த பயங்கரமான ஸ்டன்னிங்கான லேண்ட்ஸ்கேப்பு நடுவில் இருக்குது. பங்கி ஜம்புக்கு நீங்கள் 12 வயசாக இருக்கணும், 40 to 110 கிலோவாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ நான் வாசிச்சிட்டேன், ஓரளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக தான் வாசித்தேன். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு எதை பற்றி பங்கி ஜம்பிங்கு குதிக்கிறத பற்றி பேசியிருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும், இந்தியாவில் எங்கே குதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சரி, இது நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ், ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நானும் அப்படியே வச்சுட்டேன். பங்கி ஜம்பிங் அப்படின்னா என்னது, ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம ஆப்ஷன்ஸ் இல்லாமே ட்ரை பண்ணுவோம். இந்த இருக்கு, பங்கி ஜம்பிங் இஸ் an activity that involves jumping from a tall structure while connected to a long elastic cord. இவ்வளவுதான், finished. சரியா? இதுதான் பங்கி ஜம்பிங் அப்படின்ட்டா. குதிக்கிறது, டால் ஸ்ட்ரக்சர்லேருந்து குதிக்கிறது, லாங் எலாஸ்டிக் கார்டில் கனெக்ட் ஆகி இருக்கும். அடுத்தது, கேன் பங்கி பி பர்ஃபார்ம்டு ஃப்ரம் அ மூவபிள் ஆப்ஜெக்ட், நவுண்டுகிட்டே இருக்கிற ஆப்ஜெக்ட்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் இருந்துச்சா, போய் திரும்ப தேடலாம். மூவபிள் ஆப்ஜெக்ட் தான் இருக்குங்க, மூவபிள் ஆப்ஜெக்ட். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு ஜம்ப் ஃப்ரம் அ மூவபிள் ஆப்ஜெக்ட் சச் அஸ் ஹாட் ஏர் பலூன் ஆர் ஹெலிகாப்டர். மூவபிள் ஆப்ஜெக்ட்லையும் நம்ம பண்ணலாம். ஃபினிஷ்ட். அடுத்தது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மூவபிள் ஆப்ஜெக்டை வந்துட்டு நீங்க காத்துக்கு மேல அப்படியே ஹவர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து பண்ணலாம். இந்த பாயிண்ட்டும் அங்க இருந்துச்சு. இருக்குல்ல, எபிலிட்டி டு ஹவர் அபவ் த கிரவுண்ட், கிரவுண்டுக்கு மேல ஹவர் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ நீங்க வந்துட்டு மூவபிள் ஆப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பங்கி ஜம்பிங் பண்ணலாம். அது when do you think பங்கி பிகம்ஸ் த்ரில்லிங், இது எப்போ த்ரில்லிங் ஆகுது அப்படிங்காங்க. இது எப்போ த்ரில்லிங் எப்போ த்ரில்லிங் ஆகுது, எப்போ த்ரில்லிங் ஆகுது? The thrill comes from the free falling and the rebound. ஸோ ஃப்ரீ ஃபாலிங்லையும் ரீபவுண்ட்ல தான் இவங்களுக்கு என்ன வருது, த்ரில் வருது. அப்போ இதுதான் ஆன்சர், ஃப்ரீ ஃபாலிங் ரீபவுண்ட். ஸோ 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். 3 கொஸ்டினுக்கும் டக்கு நம்மளாம் ஆன்சர் எடுக்க முடியுங்க. இது எடுக்க முடியலைன்னா கூட நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் குட்டியா தாரேன், பிரச்சனையே கிடையாது. சின்ன இதே மாதிரி எடுக்கக்கூடியது ஒரு 50 இருக்கு, அதை கூட நான் ப்ராக்டிஸ்க்கு தரேன், பிரச்சனை இல்லை. வரிசையே போட்டு தள்ளிடுங்க. டெய்லி ஒன்று, ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கும், 1 போடுங்க. கஷ்டமா இருந்தா சொல்றேன், கஷ்டமா இருந்தா டெய்லி 1 போடுங்க. இல்லை ஒரு 4-5 போட்டதுக்கப்புறம் எனக்கு ப்ராக்டிஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க, போதும். அவ்வளோதாங்க, இது போட்டுடலாங்க. வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஒன் கம்ஸ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்? பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க குதிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னு கேட்கறாங்க. பிளாட்ஃபார்ம்ல இருந்து குதிச்ச உடனே கார்டு ஸ்ட்ரெச் ஆகுது, ஜம்பர் ஃப்ளை ஆகுறாரு மேல, கார்டு ரீகாயில் ஆகுது, அப்புறம் கண்டினியூ ஆகுது, ஆசிலேட் அப் அண்ட் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா? அடுத்தது, பங்கி ஜம்பிங் பாயிண்ட் லொகேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் பங்கி ஜம்பிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் பங்கி ஜம்பிங் பாயிண்ட் இந்த இருக்கு. ஜம்பிங் ஹைட்ஸ் மோகன் செட்டி வில்லேஜ் இன் ரிஷிகேஷ். இங்கே தான் இந்தியாவில் பங்கி ஜம்பிங் பாயிண்ட் இருக்கிறது. ரைட்டா? அடுத்தது, மினிமம் ஏஜ் டு பங்கி ஜம்ப். ஏஜ் என்னது போட்டாங்கல்ல, 12 இயர்ஸ். வெயிட் கேட்கல, வெயிட் கேட்டாங்கன்னா 40 to 110 kg. ஸோ இவ்வளோதாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின், இதே கொஸ்டின் கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. இதே எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை பார்த்துக்குங்க. டக்குன்னு போடக்கூடியது தான், அங்கே போய் பார்த்து இது பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால இங்கேயே இந்த விஷயங்களை இப்படிதான், இது கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், பார்த்தோன்னே போட்டுடலாம். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ.